நல்ல பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிலேருந்து இங்கே நிற்கிறோம். கூட்டம் ஓட்டாமான்னு கேட்குறாங்க. 5 மணிலேருந்து இப்போ என்ன மணி 11 மணி வரைக்கும் நிற்கிறோம். அங்கே ஓட்டு போகிறதுக்காக தான் நிற்கிறேன். எப்போ பார்த்தாலும் கூட்டம் ஆகுமானா என்ன அர்த்தம்? இப்போ ஆகிப்போச்சு 12 மணி வரைக்கும் நின்றுக்கிறோம். இம்மா நேரம் நின்று ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நாங்கள் ஓட்டு போட மாட்டோமா அவருக்கு, எங்கள் அண்ணனுக்கு? அதோ 72 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்காரு வெளியே. இல்லை வரணும் தானே. இங்கே வரணும்னா எப்படின்னா, இங்கே ஐயா ரங்கசாமி கூட நல்லாட்சி தான் பண்ணிட்டு இருக்காரு. குறை சொல்கிற அளவுக்குலாம் அவர் ஆட்சி கிடையாது, நல்லாட்சி தான் பண்ணிட்டு இருக்காரு அவர். இது அவங்க 2 பேரும் கை கோத்து இதை கொண்டு போனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் நாங்கள் நம்புறோம். புதுச்சேரியில் அது எந்த மாற்றமும் இல்லை. 2026 நல்ல அமோக வெற்றி பெறும். 2 பேரும் நட்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நல்லா ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. பொதுமக்களும் தாவேகாவுக்கும் என்ஆர் காங்கிரஸும் சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க புதுச்சேரியில். புதுச்சேரி மக்களை பொறுத்த மட்டில் என்ஆர் காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போட முன்னுரிமை இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து இன்னொரு பிற கட்சி பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்துக்கு இங்க ஆள்ற கட்சி இவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுக்கறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். அதை கொடுத்துருக்காங்க. அப்ப கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பார்க்கலாம். நான் பதில் சொல்றேன். புதுச்சேரி காவல்துறை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதை பார்த்து தமிழக காவல்துறைக்கும் நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி தளபதியே மீட்டிங் போறதுக்கு நம்ம ஒத்துழைப்பு எல்லாமே பண்ணணும்.